ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் மணி துரைசாமி. தலைப்புச் செய்திகள்: சுயசார்பு இந்தியாவின் வளர்ச்சிக்கு ஜவுளித்துறை மிக முக்கிய பங்காற்றுவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராஸில் இளம்பெண் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் உத்தரவிட்டுள்ளார். ராணுவ தளபதி ஜெனரல் நரவானே மற்றும் வெளியுறவுத்துறை செயலாளர் திரு ஹர்ஷ்வர்தன் ஷ்ரிங்லா ஆகியோர் 2 நாள் பயணமாக இன்று மியான்மர் செல்கின்றனர். கோவிட்-19 நோய் தொற்றிலிருந்து உலகிலேயே அதிக அளவாக 55 லட்சம் பேர் இந்தியாவில் குணமடைந்திருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று மும்பை அணி ஹைதராபாத் அணியையும், மற்றொரு போட்டியில் சென்னை அணி பஞ்சாப் அணியையும் எதிர்கொள்கின்றன. இனி விரிவான செய்திகள். சுயசார்பு இந்தியாவின் வளர்ச்சிக்கு ஜவுளித்துறை மிக முக்கிய பங்காற்றுவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். இந்திய கலாச்சார உறவு மன்றம் நடத்திய சர்வதேச இணையவழி கருத்தரங்கில் பேசிய பிரதமர், உலக தரம் வாய்ந்த ஆடைகளை தயாரிப்பதில் நமது நெசவாளர்களுக்கு உதவும் விதத்தில் உலகில் தற்போது செயல்படுத்தப்பட்டு வரும் சிறப்பான நடைமுறைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டார். கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளவும் மேலும் புதிய பாதைகளை வகுப்பதற்கும் இம்மாதிரியான கருத்தரங்குகள் உதவும் என்று திரு மோடி கூறினார். இந்தியாவில் புதிய வாய்ப்புகளை ஜவுளித்துறை ஏற்படுத்தியுள்ளது என்றும், அதிக அளவில் வேலைவாய்ப்புகளை உருவாக்கித் தரும் துறையாக இது செயல்பட்டு வருகிறது என்றும் பிரதமர் திரு நரேந்திரமோடி குறிப்பிட்டார். உலகெங்கிலும் ஜவுளித்துறையில் அதிக அளவில் பெண்கள்தான் பணியாற்றுவதாகவும், அந்த துறை மிகச் சிறப்பாக செயல்படுவதற்கும் அவர்கள் அதிகாரம் பெறுவதற்கும் இந்த துறை உதவும் என்றும் பிரதமர் கூறினார். நாட்டின் ஜவுளித்துறை நமது பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் பிரதிபலித்து வருவதாக அவர் தெரிவித்தார். சுயசார்புடன் பல திறமைகளை வெளிப்படுத்துவதில், புதுமைகளை புகுத்துவதிலும் தற்காலத்துடன் பொருந்திப் போவதாக திரு மோடி கூறினார். தேசப்பிதா மகாத்மா காந்தியின் 150வது பிறந்த நாளை நினைவுகூரும் விதத்தில் நடத்தப்பட்ட இந்த விழாவில் பிரதமர் உரையாற்றும்போது, ஜவுளித்துறையில் ஆடை வடிவமைப்பு மூலம் சமூக அதிகாரம் பெறுவதற்கும், ஒரு நூல் நூற்கும் எளிய ராட்டினத்தை தேர்ந்தெடுத்து அதை இந்தியாவின் சுதந்திரத்திற்கான அடையாளமாக தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகள் அறிமுகம் செய்தார் என்றும், இந்தியா முழுவதும் ஒரே நாடு என்ற உணர்வை அந்த ராட்டினம் மூலம் அவர் ஏற்படுத்தினார் என்றும் பிரதமர் திரு நரேந்திரமோடி குறிப்பிட்டார். உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராஸில் இளம்பெண் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில், இந்த சம்பவத்திற்கு காரணமானவர்கள் மீது கடுமையான தண்டனை அளிக்கப்படுவது உறுதி செய்யப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். ஹத்ராஸ் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் 3 காவல்துறையினர் இந்த சம்பவம் தொடர்பாக பதவியிலிருந்து வெள்ளிக்கிழமையன்று இடைநீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக திரு யோகி ஆதித்யநாத் மேலும் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே இந்த சம்பவம் குறித்து மாநில சிறப்பு புலனாய்வு அமைப்பு விசாரணை நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. ராணுவ தளபதி ஜெனரல் நரவனே மற்றும் வெளியுறவுத்துறை செயலாளர் திரு ஹர்ஷ்வர்தன் ஷ்ரிங்லா ஆகியோர் 2 நாள் பயணமாக இன்று மியான்மர் செல்கின்றனர். அங்கு அந்நாட்டின் தேசிய ஆலோசகர் திருமதி ஆங் சான் சூகி மற்றும் அரசியல் ராணுவ அளவிலான உயர்மட்ட தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாக வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. இந்த பேச்சுவார்த்தையின் போது தற்போதைய இருதரப்பு உறவுகளை ஆய்வு செய்வதுடன் பரஸ்பர நலன் காக்கும் அம்சங்களின் ஒத்துழைப்புகளை வலுப்படுத்துவது குறித்தும் இவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளனர். நாட்டில் கோவிட்-19 நோய் தொற்றிலிருந்து இதுவரை 55 லட்சம் பேர் குணமடைந்துள்ளனர். உலக அளவில் அதிக எண்ணிக்கையில் குணமடைந்து வருபவர்கள் இந்தியாவில்தான் அதிகம் உள்ளனர் என்று சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நோய் தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் விகிதம் 84.1% உள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 82,000 பேர் கோவிட்-19 நோய் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர். நோய் தொற்று பரவுவதை தடுப்பது குறித்த முதல்கட்ட நடவடிக்கைகள், அதிக அளவிலான பரிசோதனைகள், மருத்துவமனைகளில் வழங்கப்படும் சிகிச்சை, நோய் தொற்று ஏற்பட்டவர்கள் வீட்டிலேயே தங்களை தனிமைப்படுத்திக் கொள்ளுதல் ஆகிய நடவடிக்கைகளின் மூலமாக நோய் தொற்று கட்டுப்படுத்தப்பட்டு வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. தேசப்பிதா மகாத்மா காந்தியின் போதனைகள் வழங்குகிறார் காந்திய சிந்தனையாளர் திரு பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி. ஒருவரை ஒருவர் மதித்து நடப்பதே மனிதனுக்கான அடிப்படை நாகரிகம். நாம் படித்தவர்கள், பண்புள்ளவர்கள் என்பதற்கான அடையாளம் எது? பிறரிடம் நாம் காட்டுகிற மரியாதை தான் நம்மை நாகரிக மனிதர்களாக அடையாளம் காட்டுகிறது. இது ஏன் சிலருக்கு புரியாமல் போகிறது? மகாத்மா காந்தி கூறுகிறார், சக மனிதர்களை சிறுமைப்படுத்துவதில் எப்படி பெருமிதம் கொள்ள முடியும் என்பது எனக்கு விளங்காத புதிராக இருக்கிறது. மகாத்மாவுக்கு மட்டுமல்ல, நமக்கும் இது மர்மமாகவே உள்ளது.
யாரையும் துரும்பாக எண்ணுதல், துச்சமாக நடத்துதல் எப்படி பெருமைக்கு உரியதாக இருக்க முடியும்? சக மனிதருக்கு உரிய மரியாதை, கௌரவம் வழங்காத யாரும் மனிதன் என்று கூறிக்கொள்ள அருகதையற்றவர்கள். எல்லா மனிதர்களும் சமம், எல்லா உயிர்களும் சமம். நாட்டில் கோவிட்-19 நோய் தொற்று தொடர்பாக கடந்த 24 மணி நேரத்தில் 11,50,000 மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்டிருப்பதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் கழகம் தெரிவித்துள்ளது. இதுவரை 7,90,00,000 மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்டிருப்பதாக அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. உலகிலேயே இந்தியாவில் மட்டும்தான் அதிக எண்ணிக்கையிலான மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது நாடு முழுவதும் 1,873 ஆய்வகங்களில் பரிசோதனை செய்யப்படுவதாகவும் இதில் 1,101 அரசு ஆய்வகங்கள், 772 தனியார் ஆய்வகங்களில் சோதனைகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடிமைப் பணிகளுக்கான இந்த ஆண்டின் முதல்நிலை தேர்வு நாடு முழுவதும் தற்போது நடைபெற்று வருகிறது. 72 நகரங்களில் அமைக்கப்பட்டுள்ள 2,569 மையங்களில் சுமார் 10,58,000 மேற்பட்டோர் இந்த தேர்வை எழுதி வருகின்றனர். கோவிட் பாதிப்புகளை கருத்தில் கொண்டு தேர்வு எழுதுவோர் அனைவரும் தேர்வுக்கூட வளாகத்தில் முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளியை பின்பற்றி தேர்வு எழுதி வருகின்றனர். இந்தியா பங்களாதேஷ் கூட்டு கடற்படை பயிற்சி 2வது நாளாக இன்றும் வடக்கு வங்கக்கடல் பகுதியில் நடைபெற்று வருகிறது. இந்த பயிற்சியில் இருதரப்பு கடற்படையின் கப்பல்கள் மற்றும் அதிநவீன விமானங்கள் பங்கேற்றுள்ளன. இன்றும் நாளையும் இருதரப்பு கடற்படையின் ஒருங்கிணைப்பு கூட்டு பயிற்சி நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா பங்களாதேஷ் இடையே பாதுகாப்புத் துறையில் போர் உத்திகளை பரிமாறிக்கொள்ளவும் பயிற்சியில் ஈடுபடவும் இத்தகைய நிகழ்வுகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக கடற்படையினர் தெரிவித்துள்ளனர். கேரள மாநிலம் கொச்சி அருகே இந்திய விமானப்படைக்கு சொந்தமான கிளைடர் விமானம் ஒன்று விழுந்து விபத்துக்குள்ளானதில் அதில் பயணம் செய்த 2 கடற்படை வீரர்கள் உயிரிழந்தனர். இந்த விபத்தில் லெப்டினன்ட் ராஜீவ் ஜா மற்றும் கடற்படை வீரர் சுனில்குமார் ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இந்த விபத்து தொடர்பாக இந்திய கடற்படையின் தென்மண்டல பிரிவு விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் நாளை முதல் உணவகங்கள் திறக்கப்படுவதையொட்டி சில வழிகாட்டு நெறிமுறைகளை அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. இதன்படி உணவகங்களில் 50% பேர் மட்டுமே உணவு அருந்துவதற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உணவகங்களுக்கு வருபவர்களை உடல் வெப்ப பரிசோதனைக்கு உட்படுத்தி அனுமதிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் முகக்கவசம் கட்டாயம் அணிந்திருக்க வேண்டும் என்றும், சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டும் என்றும், டிஜிட்டல் பண பரிவர்த்தனையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உணவகங்கள் கிருமி நாசினி தெளித்து தங்கள் இடத்தை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சமைத்த உணவை மட்டுமே வழங்க வேண்டும் என்றும், சாலட் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுகளை விற்பதை தவிர்க்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விமான பயணிகள் போக்குவரத்து இந்த ஆண்டு இறுதி வாக்கில் கோவிட் பாதிப்பு முன்பிருந்த நிலையை எட்டும் என எதிர்பார்க்கப்படுவதாக சிவில் விமான போக்குவரத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று ஷார்ஜாவில் நடைபெறும் முதல் போட்டியில் மும்பை அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. தலா 2 வெற்றிகள் 2 தோல்விகளுடன் இந்த 2 அணிகளும் தங்களது 3வது வெற்றிக்காக களமிறங்குகின்றன. துபாயில் நடைபெறும் மற்றொரு போட்டியில் சென்னை அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. தொடக்க ஆட்டத்தில் வெற்றி பெற்று அடுத்து நடைபெற்ற ஆட்டங்களில் தொடர்ச்சியாக தோல்வியை தழுவிய சென்னை அணி வெற்றி பெற கடுமையாக போராடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுயசார்பு இந்தியாவின் வளர்ச்சிக்கு ஜவுளித்துறை மிக முக்கிய பங்காற்றுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராஸில் இளம்பெண் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் உத்தரவிட்டுள்ளார். ராணுவ தளபதி ஜெனரல் நரவனே மற்றும் வெளியுறவுத்துறை செயலாளர் திரு ஹர்ஷ்வர்தன் ஷ்ரிங்லா ஆகியோர் 2 நாள் பயணமாக இன்று மியான்மர் செல்கின்றனர். கோவிட்-19 நோய் தொற்றிலிருந்து உலகிலேயே அதிக அளவாக 55 லட்சம் பேர் இந்தியாவில் குணமடைந்திருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று ஷார்ஜாவில் நடைபெறும் முதல் போட்டியில் மும்பை அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. துபாயில் நடைபெறும் மற்றொரு போட்டியில் சென்னை அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது. எமது செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள AIR News_ சென்னை என்ற ட்விட்டர் பக்கத்திலும், செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்.